ஹே காய்ஸ், வெல்கம் டு யாழிசை சேனல். இன்னைக்கு ஃப்ரைடே முருகர் பிளஸிங்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு என்னென்ன பிளஸ் பண்ணுறாரு, ஸோ முருகர் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாருன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், நீங்களும் வந்து ஃப்ரைடே கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜி, பேட் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேரட்க்கும் கிளென்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பை. ஸோ நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நீங்களும் வெளியே வந்துடுங்க. ஸோ பார்க்கலாம் முருகர் நமக்கு என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாரு உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் see. பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்டே வந்து ஐ பிரிஸ்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்க்குறீங்க, நீங்கள் ஏதாச்சும் டிவைன் கனெக்டிவிட்டியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பாருங்க, நான் வந்து கார்ட் ஷஃபிள் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து முருகர் வந்து நிறைய மெசேஜ் கொடுத்துட்டாரு, பிளஸ்ஸிங்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா, டெத் கார்டு வந்திருக்கு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ் முருகர்கிட்டேருந்தே வந்திருக்கு. பாருங்கள், இந்த கார்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெவன்லேருந்து ஒரு ஹேண்ட் வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் லைக் அந்த அந்த கப் ஃபுல்லாக ஒரு லவ், ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறாரு. நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, லைக் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த ஃப்ரைடே. நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்கள், த ஃபுல் கார்டு, நியூ பிகினிங்ஸ். உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங். See guys, முருகர் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. லைக் உங்கள் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக வந்து போயிட்டுருக்குன்னா பாருங்கள், ரிலேஷன்ஷிப் சொன்ன உடனே வந்து ரிலேஷன்ஷிப் கார்டு வந்துருச்சு எனக்கு. சரி, இதுதான் வந்து முருகர் பிளஸ்ஸிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு நைன் ஆஃப் ஒன்ஸ் இந்த ஜஸ்டிக்ஸ். ஸோ கைஸ், நீங்கள் வந்து இப்போது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து லைக் நீங்களே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து டாக்ஸிக்காக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஆனால் வந்து காட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி டு ஆஃபர், உங்களுக்கு வந்து ஒரு லவ் வந்து ரெடி டு ஆஃபர் பண்ணுறதுலாம் இருக்காரு. நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஐ பிரிஸ்ட் இருக்குது. ஸோ இவ்வளவோ இருக்குது. ஒரு மேரேஜ், ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஹாப்பினஸாக தான் தெரியுது இன்னைக்கு. ஸோ சில ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கனாலுமே உங்கள் ஆஃபீஸ் ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் ஃபேமிலி, ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். இப்போ என்ன அவர் சொல்ல நினைக்கிறாருன்னா, நான் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் அந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் பார்க்காம நீங்கள் ஏன் வந்து டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து முருகர் வந்து கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நிறைய நியூ பிகினிங்ஸ் நான் உங்கள் லைஃப்பில் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் ஏன் அது வந்து எடுத்துக்காமல் அதே விஷயத்தில் ட்ராப் ஆகிருக்கீங்க. பாருங்கள், லெட்டிங் கோ. சில விஷயத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக லெட்டிங் கோ பண்ணுங்கள். அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி டு ஆஃபரில் தான் இருக்கார். அண்ட் தென் ஜஸ்டிக்ஸ், நைன் ஆஃப் ஒன்ஸ். நீங்களே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் பர்சனல், உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வந்து டேக் ஆன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா என்னோட பிளஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு முருகர் வந்து கேட்குறாரு. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை எண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சில டிஸ்அக்ரிமெண்ட்டில் இருக்கீங்க, ஸோ ஒரு ஈகோ கிளாஸில் இருக்கீங்கனாலுமே அதை வந்து சீக்கிரமாக ப்ரோக் பண்ணிட்டு உங்கள் பர்சன் கிட்ட போயிட்டு நீங்கள் பேசுங்க. ஆர்எல்ஸ் உங்கள் ஃபேமிலி கூட பேசாமல் இருக்கீங்கனாலுமே கண்டிப்பாக பேசுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கும் இதை பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி மாதிரி தான் தெரியுது. கைஸ், நீங்கள் வந்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீதிங்க் பண்ணிவிட்டு க்ரோத்தோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் பர்சனல் லைஃப் எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் இன்றைக்கி ஃப்ரைடே நீங்கள் வந்து சில டெம்பிள் போகலாம், எல்லாமே இன்றைக்கி போங்க. உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ரீடிங்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பாண்டிங். தேங்க்யூ ஆல்.